ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் டைரி ஃபேமிலி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி என்னோடய ஃபுல் டே ரொட்டீனை இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா சண்டேங்கிறனால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எப்பவும் போல் மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹேர் கோம் பண்ணிட்டேன். நிறைய பேர் ஏன் ஹேரில் ஆயில் அவ்வளோ அதிகமாக அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பிஃபோர் டே எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணுவேன். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நேற்று நைட்டே ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நான் ரெகுலராக டீ காஃபி குடிக்கிற ஆள் கிடையாது. என்னைக்காவது தோணி ரொம்ப டெம்ட் ஆச்சுன்னா குடிப்பேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் நான்வெஜ் எடுப்போம். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக டொமேட்டோ ரைஸ் அண்ட் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எக் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த குட்டி இட்லி பாத்திரம் எங்கே வாங்கினீங்க, லிங்க் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. மேக்ஸிமம் தம்பிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரைஸ் கொடுக்க மாட்டோம், இட்லி தோசை அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ இட்லி வந்து பெரிய பாத்திரத்தில் அவங்களுக்கு மட்டும் 2 ஊற்ற முடியாது இல்லையா, அதனால் இதை நான் அவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த மாதிரி எக் பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஒரு சில சிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆயில் கேனோட லிங்க் கேட்டிருந்தீங்க. இதுவும் அவுட் சைட் ஷாப்பில் தான் வாங்கினது. இப்போ நான் வச்சுருக்க பொருள் எல்லாமே ஒரு 1.5 years பிஃபோர் வாங்கினது. ஸோ அந்த டைம்லலாம் ஆன்லைனில் ஷாப் பண்ணதே இல்லை, பயம் கொஞ்சம் ஏதாவது ஏமாந்துருமோன்னு. அதனால் இப்போல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளிப்கார்ட், மீஷோலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரீசெண்டாக கமெண்ட்ஸில் அதிகமாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே வரீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் இருக்குது. உங்கள் வேல்யூபிள் டைமில் ஒரு 2 seconds எனக்காக ஒதுக்கி கமெண்ட் பண்ணுறீங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் இருக்குது. மீன்வைல் ரைஸ் ரெடி ஆகிறக்குள்ளே சைட் பை சைட் டிஷ் ரெடி பண்ணிடலான்ட்டு ஒரு பேனில் ஆயில் அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்புத்தூள் அண்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சீரக அண்ட் மிளகுத்தூள் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று பாதியமாக அதையும் போட்டுக்கிறேன். இதே மாதிரியே 2 சைடும் வேக விட்டுட்டு லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு மல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சைட் டிஷ் ரெடி. அட் லாஸ்ட் சுட சுட சாதம் வச்சு எக் பெப்பர் ஃப்ரையோடு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் தம்பியை தூங்க வச்சுட்டு என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவும் கூட. இதுக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு முட்டையோட எக் ஒயிட் அண்ட் இது கூடவே கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா சிக் எடுத்துக்கோங்க. ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்து ஃபைனலாக கிளிப் பண்ணிடுங்க. இப்போ ஹேரை ஒரு 20 minutes அப்படியே விட்டுட்டு ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்கும். இந்த கேப்பில் நம்ம ஒரு ஸ்கின் கேர் டிப்பும் பார்த்துடலாம். இதுக்கும் 2 இன்க்ரீடியன்ஸ் தான், தக்காளி அண்ட் மஞ்சள் தூள். இதை நல்லா ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 10 minutes கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அண்ட் மஞ்சள் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸ்கின்க்கு நல்லா எஃபெக்டிவாக சடன் ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய ஹேரை நான் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். எக் ஒயிட் வந்து ஒரு சூப்பரான கண்டிஷனிங் ஏஜென்ட் அண்ட் அதே மாதிரி தான் விளக்கெண்ணெய். அது வந்து ரொம்பவே குளிர்ச்சி, அதுவும் இந்த சம்மர் டைமில் ரொம்பவே முக்கியமான ஒன்று நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ண வேண்டியது அண்ட் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அட் லாஸ்ட் ஹேரை டீடாங்கிள் பண்ணிவிட்டு கோம் பண்ணிட்டேன். நீங்கள் சிக்கு உடைக்கிறப்ப கீழேருந்து சிக்கு எடுக்கணும், மேலேருந்து எடுத்திங்கன்னா ரூட்லேருந்து ஹேர் அப்படியே வந்துடும். ஸோ எப்போ சிக்கெடுக்கிறப்பையும் கீழேருந்து சிக்கெடுங்க. அண்ட் ஃபைனலாக என்னோடய ஹேர் பார்க்க இப்படி தான் இருந்தது. அண்ட் ஈவினிங் போல் தம்பிக்கு எப்போவுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலான்னு ஒரு 1/2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் கடுகு எதுவும் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணல. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொருள் அண்ட் சுண்டல் ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுறலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக இறக்குறப்ப தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை.
ஈவினிங் போல் அம்மா இருந்தாங்க. ஸோ தம்பி அம்மா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் வெசல் மார்னிங்லேருந்து வாஷ் பண்ணவே இல்லை. ஸோ அது எல்லாமே ஈவினிங் வாஷ் பண்ணிவிட்டு சிங்கே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் வீட்டில் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் அதை செஞ்சிடலாம். ஆனால் இந்த துவைச்ச துணியை மடிக்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதோ ரொம்ப பெரிய வேலை மாதிரி தோணும். ஆனால் இன்றைக்கி எப்படியோ கையோட எல்லாம் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எங்கள் ட்ரெஸ்ஸஸை பெரிய கபோர்டில் வச்சுட்டு தம்பியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த சின்ன கபோர்டில் தான் வைப்பேன். ஸோ தட் எனக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் முடித்தாலே ஈவினிங் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அண்ட் நைட் டின்னர் செய்ய நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி பேட்டர் ரெசிபி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்ச் 2 நாளில் அரைப்பேன். அப்போ நான் கன்ஃபார்ம் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சதும் தம்பிக்கு மட்டும் இட்லி ஊற்றிட்டு எங்களுக்கு தோசை தான். ஸோ சட்னி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட் டிஷ் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் எப்போ தேங்காய் சட்னி அரைக்கிறதா இருந்தாலும் பூண்டு போடுறோம்ல, அப்போ கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி பாருங்கள். அதோட டேஸ்ட்டே யூனிக்காக இருக்கும். எப்போ எந்த சட்னி அரைக்கிறதா இருந்தாலும் சில்லி ஆட் பண்ணாமல் அரைச்சிட்டு அதை தம்பிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லி ஆட் பண்ணி எங்களுக்கு நான் ரெடி பண்ணிடுவேன். அதுக்காக நீங்கள் மிளகா டோட்டலாக அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு ஹாஃப் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்து நம்ம காரத்துக்கு பழக்கப்படுத்தணும் இல்லையா. சட்னி ரெடியானதும் அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தாச்சு. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸில் Q&A வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. டெஃபினட்டாக நம்ம 50K ரீச் பண்ணதும் Q&A வீடியோ பண்ணலாம். நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் மோஸ்ட்லி நான் கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிடுறேன். பட் புதுசாக வரவங்க எல்லாருமே திருப்பி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வீடியோ போடுறப்ப உங்கள் எல்லா கொஷின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அண்ட் ஃபைனலாக இட்லி ரெடியானதும் தம்பிக்கு ஃபஸ்ட்டு போட்டு ஊட்டி விட்டுட்டு எங்களுக்கு தோசை ரெடி பண்ணி சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. எப்போவுமே நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ தட் மார்னிங் பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் அந்த அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தனால எதுவுமே பண்ணல, அப்படியே போய் தூங்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஆல். இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் விலாகுங்கிறதுனால நிறையா கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாரையும் அடுத்த விலாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.